இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிரதம மந்திரி கிசான் யோஜனா 20வது தவணை தேதி வெளியீடு குறித்த ஒரு புதிய தகவல் வந்திருக்குங்க. இதை பற்றின ஒரு முக்கியமான அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் புதுசாக டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புது புது தகவல்கள் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிஎம் கிசான் 20வது தவணை தொகை எப்போது வெளியிடுவார் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆர்வமோட எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிஎம் கிசானோட 19வது தவணை அப்படிங்கிறது 2025 பிப்ரவரி மந்த் வழங்கப்பட்டுச்சு. விவசாயிகள் தங்கள் KYC மற்றும் பிற தேவையான சரிபார்ப்புகளை முடித்து விட்டதை உறுதி செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதாவது நீங்க KYC கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா வெரிஃபிகேஷனும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்துமாறு சொல்லியிருக்காங்க. ஸோ KYC நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வரப்போகிற இந்த 20வது தவணை அப்படிங்கிறது நீங்கள் தவற விடாமல் பெற்றுக்கொள்ள முடியுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் தெரியாமல் பண்ணுற மிஸ்டேக்னால அவங்களோட தவணை தொகை தவற விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதில் ஒன்று தாங்க KYC அப்படிங்கிறது. ஸோ KYC நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னா தனித்தனியாக செவ்வாய்க்கிழமை ஒரு அறிக்கையில் வேளாண் அமைச்சகம் ஆதார் அடிப்படையிலான கட்டணம் மற்றும் மின் KYC உடன் நில விதைப்பு கட்டாயமாக்கப்பட்டது. இந்த கட்டாய அளவுகோல்களை பூர்த்தி செய்யாத விவசாயிகளின் சலுகைகள் நிறுத்தப்பட்டன. இந்த விவசாயிகள் தங்கள் கட்டாய தேவைகளை பூர்த்தி செய்வதுடன் அவர்கள் திட்டத்தின் பலன்களையும் அவர்களின் நிலுவை தவணைகளையும் ஏதேனும் இருந்தால் பெறுவார்கள் என்று கோரியது. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் வரப்போற 20வது தவணை அப்படிங்கிறது விரைவில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுவதால் பணம் செலுத்துவதில் தோல்வியை தவிர்க்க தகுதியான விவசாயிகள் அதற்கு முன்பே பணத்தை நிரப்ப வேண்டும். அனைத்து PM கிசான் பயனாளிகளுக்கும் KYC கட்டாயமாகும். அது இல்லாமல் உங்கள் பெயர் பயனாளிகள் பட்டியலில் இருந்து நீக்கப்படலாம். ஸோ KYC யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களோட பேர் பயனாளிகள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட வாய்ப்பிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்டத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தின்படி PM கிசான் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு KYC கட்டாயமாகும். ஸோ PM கிசானோட ஒஃபிஷியல் சைட்டில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறபடி விவசாயிகள் தங்களோட KYC கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த KYCயை 3 வழிகளில் ஈஸியாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் OTP அடிப்படையிலான KYC, செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பயோமெட்ரிக் KYC, தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா முக அங்கீகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 வழிகளில் நீங்கள் உங்களோட KYCயை எளிதில் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி பயனாளியின் நிலையை எவ்வாறு சரிபார்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கவர்மெண்டோட ஒஃபிஷியல் வெப்சைட்டான PM கிசானோட ஒஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ண சொல்லியிருக்காங்க, பார்வையிடவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. PM கிசானோட ஒஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போயிட்டு உங்கள் நிலையை அறிந்து கொள்ளுங்கள் என்பதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் பதிவு எண் அல்லது ஆதார் எண்ணை உள்ளிடவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் பெயர் பயனாளி பட்டியலில் உள்ளதா என சரிபார்க்கவும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செக் பண்ணி பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா தவணை விடுவிப்புக்கு உங்கள் KYC கட்டாயமாக இருப்பதால் அது பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதா என்பதையும் உறுதிப்படுத்தி கொள்ளுமாறு சொல்லியிருக்காங்க. ஸோ KYC கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த பிரதம மந்திரி கிசான் யோஜனா திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னும் சில பேருக்கு தெரியாமல் இருக்குங்க. அதாவது 2019ஆம் ஆண்டு இடைக்கால பட்ஜெட்டில்
அப்போதைய நிதியமைச்சர் பியூஷ் கோயல் அறிவித்த பிறகு பிரதமரின் கிசான் திட்டம் உலகின் மிகப்பெரிய நேரடி மானிய திட்டமாக மாறியுள்ளது. அதாவது 4 மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் 2000 அப்படிங்கிறது விவசாயிகளோட வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக அரசு டெபாசிட் பண்றாங்க. தென் இந்த பிரதமர் கிசான் 20வது தவணைக்கு யார் யாரெல்லாம் தகுதியானவங்க அப்படின்னா, பிரதம மந்திரி கிசானின் 20வது தவணைக்கு தகுதி பெற நீங்க இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சொந்தமாக சாகுபடி செய்யக்கூடிய நிலம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்க ஒரு சிறு அல்லது குறு விவசாயியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த PM கிசான் 20வது தவணை எந்த டேட்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் ரொம்ப கன்ஃபியூஷன்லையும் இருக்காங்க. பிகாஸ் ஆல்ரெடி ஜூன் 20வது தவணை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அப்போவும் கிடைக்கல. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை லாஸ்ட் வீக் ஆச்சும் 20வது தவணை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அதே மாதிரி நடக்கலைங்க. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மோடி அரசு 20வது தவணை வெளியிடக்கூடும் அப்படின்னும் ஒரு தகவல் வந்திருக்குங்க. ஸோ ஆகஸ்ட் மந்தில் எந்த டேட் கரெக்டாக இந்த PM கிசானோட 20வது தவணை தொகை வெளியிடுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் எல்லாருமே ரொம்ப ஆர்வமோடு எதிர்பார்த்துட்டும் இருக்காங்க. இது முழுக்க அரசால் நடத்தப்படுகிற ஒரு திட்டம் தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு 3 முறை விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கு 2000 ரூபாய் அனுப்பப்படுகிறது. இந்த ஒரு திட்டத்தின் மூலமா இப்போ வரைக்கும் மொத்தம் 19 தவணைகள் வெளியிடப்பட்டிருக்கு. இப்போ ஃபைனலாக வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, இந்த 20வது தவணை அப்படிங்கிறது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வெளியிடப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதை பற்றி ஏதாச்சும் டேட் அப்டேட் சொல்கிறாங்க அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இந்த 20வது தவணையோட டேட் அப்டேட், அதாவது கரெக்டாக இன்னைக்கு வெளியிடுவாங்க அப்படிங்கிறத பற்றி ஒஃபிஷியல் அப்டேட்ஸ் இன்னுமே அவங்க அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ அந்த ஒரு அப்டேட்காக தாங்க நானுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் இந்த 20வது தவணை தொகை தேதி பற்றி வெளியிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பயனாளியின் நிலையை சரிபார்க்கவும் அப்படின்னும் தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ ஆகஸ்ட் 2ஆம் தேதி இதை பற்றி ஒஃபிஷியல் அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி 2025 அன்று ஊபியின் வாரணாசியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தகுதியுள்ள ஒவ்வொரு விவசாயிக்கும் அடுத்த தவணையாக ரூபாய் 2000 வழங்குவார் அப்படின்னும் தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆகஸ்ட் 2ஆம் தேதி PM கிசானோட 20வது தவணை தொகை கண்டிப்பாக வெளியிடுவாங்களா? ஆகஸ்ட் 2ஆம் தேதியே எல்லாருக்கும் PM கிசானோட 20வது தவணை தொகை வந்துருமா? ஸோ இதை பற்றி ஏதாச்சும் புது அப்டேட் கிடைச்சாலுமே அதையும் நம்ம சேனலில் உடனே வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்.